மீந்து போன இட்லியில வடை செய்யறதுக்கு இட்லியை துருவிக்கோங்க. இது கூட வெங்காயம், இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, அரிசி மாவு, உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. இட்லியில உப்பு இருக்கு, கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் எண்ணெய் குடிக்காது. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம வடை தட்டுற அளவுக்கு நீங்க பிசைஞ்சுக்கோங்க. மிளகா போட மறந்துடுச்சு. மிளகா போட்டு திரும்பவும் பிசைஞ்சிட்டு கையில எண்ணெயோ தண்ணியோ தடவிக்கிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டி ஒரு தட்டுல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி தட்டை வரலன்னா உள்ளங்கையில எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்க கொஞ்சமா மாவு எடுத்து வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்ப எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு. எண்ணெயும் அடுப்புல காஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு 3 to 4 நிமிடங்கள் ஆகும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்ப நல்லா நமக்கு வெந்திருச்சு பாருங்க. இப்ப வெளியே எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் போட்டு நீங்க 2 சைடும் திருப்பி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.